இயேசுவின் சந்நிதியில் மகிழ்வோம் வாருங்கள். என் தேவனில் நம் இயேசுவில் இணைந்து மகிழுங்கள். இயேசுவின் சந்நிதியில் மகிழ்வோம் வாருங்கள். என் தேவனில் நம் இயேசுவில் இணைந்து மகிழுங்கள். சந்தங்கள் பல வண்ணங்கள் உந்தன் பந்தங்கள் தினம் பாடுவேன். எண்ணங்கள் சங்கீதங்கள் என்றும் எண்ணின்ற சுபராகங்கள். நீ செய்த நன்மைகள் என் வாழ்வின் விடியல்கள் என்றென்றும் நான் பாடுவேன். நீ செய்த நன்மைகள் என் வாழ்வின் விடியல்கள் என்றென்றும் நான் பாடுவேன். இயேசுவின் சந்நிதியில் மகிழ்வோம் வாருங்கள். என் தேவனில் நம் இயேசுவில் இணைந்து மகிழுங்கள். இயேசுவின் சந்நிதியில் மகிழ்வோம் வாருங்கள். என் தேவனில் நம் இயேசுவில் இணைந்து மகிழுங்கள். காலங்கள் பல நாளுமே உந்தன் கனிவான அருள் தாருமே. தாகங்கள் இனி மாறுமே. இன்றும் என் ஆன்ம குறை தீருமே. என் ஆயுள் காலங்கள் உன் அன்பில் நான் வாழ என் இல்லம் தங்கிடுவாய். என் ஆயுள் காலங்கள் உன் அன்பில் நான் வாழ என் இல்லம் தங்கிடுவாய். இயேசுவின் சந்நிதியில் மகிழ்வோம் வாருங்கள். என் தேவனில் நம் இயேசுவில் இணைந்து மகிழுங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருவருகை காலம் மூன்றாம் வாரம் ஞாயிறு. திருப்பலி முன்னுரை. எப்போதும் மகிழ்ச்சியாய் இருங்கள் என்று நமக்கு மகிழ்வோடு அழைப்பு விடுக்கின்றது இன்றைய திருவருகை காலம் மூன்றாம் ஞாயிறு. இன்று ஏற்றப்படும் மெழுகுதிரி மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகின்றது. இறைமகனின் வருகையை எளியோரிடத்திலும் வறியோரிடத்திலும் மகிழ்ச்சியை கொண்டு வந்தது என்பதை இத்திரி நினைவூட்டுகின்றது. மனிதனின் இன்பமாய் வாழவே ஏதேன் எனும் இன்பத்தை படைத்தார். இறைவன் மேலும் இன்புற்று வாழவே இணையை தந்தார். மகிழ்வின் எல்லையாக மழலைகளையும் தந்து ஆசிர்வதித்தார்.
இறைவன் தம் வாழ்வில் அனுமதித்தது எல்லாம் மகிழ்ச்சியின் கூறுகளே. நாம் தான் மறைவானதை தேடும் பொருட்டு மனதினுள் மகிழ்ச்சியை தொலைக்கின்றோம். மகிழ்வை பகிர்ந்து கொள்ளும் போது இரட்டிப்பாகிறது, அதையே பாதுகாக்கும் போது பாதியாக குறைந்து விடுகிறது. மகிழ்வோம், மகிழ்வை பிறரோடு பகிர்வோம். இன்றைய முதல் வாசகத்தில் மெசியாவின் வருகையின் போது மனிதர்களிடத்தில் ஏற்படும் மகிழ்ச்சியை, நிறைவான வாழ்வையும் எசாயா இறைவாக்கினர் எடுத்துரைக்கின்றார். அவர்கள் முகம் மகிழ்ச்சியில் மலர்ந்திருக்கும், அவர்கள் மகிழ்ச்சியும் பூரிப்பும் அடைவார்கள், துன்பம் பறந்தோடும். இவை வார்த்தைகள் அல்ல, இவை இறைவாக்குகள். எனவே இத்தகைய ஆசீர் நம்மிலும் பொழியப்படும் என்பதை விசுவாசிப்போம். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் வரவிருப்பவர் நீர்தாமா என்ற யோவானின் எதிர்பார்ப்பையும், நான் என் தூதனை உமக்கு முன் அனுப்புகிறேன் என மறைநூலின் கூறப்படுவது யோவானை பற்றியே என இயேசு புகழ்ந்துரைப்பதையும் புனித மத்தேயு வெளிப்படுத்துகின்றார். விண்ணரசில் சிறியவர் மனிதர்களில் யோவானை விடவும் பெரியவர் என்கிறார் இயேசு. மெசியாவை மனதினில் மகிழ்ச்சி பிறக்கிறது, வாழ்வு சிறக்கிறது. இத்தனை சிந்தனைகளை மனதில் தாங்கி இத்திருப்பலியில் இணைவோம். திருவருகை கால மெழுகுவர்த்தியின் 3ஆம் திரியை ஏற்றுவதற்கான முன்னுரை. இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று திருவருகை காலத்தின் 3ஆம் வாரத்தில் காலடி எடுத்து வைக்கின்றோம். இக்காலம் இறைமகனின் வருகைக்காக நம்மை தயாரிக்கின்ற காலம். விழித்திருந்து நம் மீட்பரை சந்திக்க நம்மை அழைக்கின்ற காலம். இருளின் பிடியில் இருந்தும், அடிமையின் பிடியிலிருந்தும், அழிவில் இருந்தும், துன்பத்தில் இருந்தும் காத்து கொள்ள மானிட மகனை சந்திப்பதற்காக அவரை நம் உள்ளத்தில் ஏற்றி அவரையே அணிந்து கொள்ள அழைக்கும் அன்பின் காலம். இஸ்ரேல் மக்கள் மெசியாவின் வருகைக்காக காத்திருந்தது போல நாமும் காத்திருப்போம். இன்று மகிழ்ச்சியின் திரியை ஏற்றுவோம். வாங்க வாங்க தூதரே, வானதூதரே, வான தந்தை செய்தி சொல்லும் வானதூதரே. வாங்க வாங்க தூதரே, வானதூதரே, வான தந்தை செய்தி சொல்லும் வானதூதரே. எங்களுக்கு என்ன செய்தி சொல்ல போறீங்க? எல்லாரும் கேட்டுக்கிறோம், சொல்லுங்க நீங்க. எங்களுக்கு என்ன செய்தி சொல்ல போறீங்க? எல்லாரும் கேட்டுக்கிறோம், சொல்லுங்க நீங்க. வாங்க வாங்க தூதரே, வானதூதரே, வான தந்தை செய்தி சொல்லும் வானதூதரே. இதுதான் மகிழ்ச்சியின் மெழுகுவர்த்தி. இது மீட்பரின் முன்னோடியான புனித திருமுழுக்கு யோவானை குறிக்கின்றது. பாலை நிலத்தில் குரல் ஒன்று முழங்குகிறது, ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள். பள்ளத்தாக்குகள் எல்லாம் நிரப்பப்படும், மலை குன்று யாவும் தாழ்த்தப்படும், கோணலானவை நேராக்கப்படும், கரடு முரடானவை சமாதானமாக்கப்படும். மனிதர் அனைவரும் கடவுள் அருளும் மீட்பை காண்பர். ஆம், நாம் மீட்பின் காலத்தை நெருங்கிவிட்டோம். திருமகன் கிறிஸ்துவை நம்முடைய அறச்செயல்கள் நிறைந்த வாழ்வினால் சந்திக்க ஆவலுடன் காத்திருக்கின்றோமா? அவர் வரும்போது அவரது வலப்பக்கம் நிற்கவும் விண்ணரசை அடையவும் ஏற்புடையவர்கள் ஆவோம். ஜெபம். உலகத்தின் ஒளியே, உண்மையின் சுடரே, உலகத்தின் ஒளியே, உண்மையின் சுடரே, இயேசு கிறிஸ்துவே, வந்து எம்மை தேற்றும். எங்களது உள்ளத்தையும் இல்லத்தையும் உமது மகிழ்ச்சியாய் நிரப்பும். ஆமென். தீபம் தீபம் ஏற்றுவோம், 3ஆம் திரியை ஏற்றுவோம். தீபம் தீபம் ஏற்றுவோம், 3ஆம் திரியை ஏற்றுவோம். சந்தோஷ தீபம் ஏற்றிடவே மகிழ்ச்சியை தருவார் மன்னவரே. சந்தோஷ தீபம் ஏற்றிடவே
மகிழ்ச்சியை தருவார் மன்னவரே. ஒளிர்க ஒளிர்க நம் வாழ்வில் நம்பிக்கை ஒளிர்கவே. நிலைக்க நிலைக்க நம் வாழ்வில் மகிழ்ச்சி நிலைக்கவே. தீபம் தீபம் ஏற்றுவோம், மூன்றாம் திரியை ஏற்றுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடமுமாக. அவரை நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மை தொடக்கமான தண்ணீர் வழியாக மக்கள் புனிதமடைந்த நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானே. இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமை வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருட்காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வழிக்கும் உமது ஊற்றினை எம்மேல் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உடலையும் உள்ளத்தையும் தீமை அனைத்திருந்து காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்தோடும் அணுகி வரும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாமல்ல இறைவா, தண்ணீர் விளம்பர அதில் ஒப்பிட வேண்டும் என்று இறைவாக எலிசாவுடைய கற்பத்தில் உமது படைப்பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்தோடு புனிதப்படுத்தலுமை தாழ்மையாய் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்து தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்து தோல்வியுறச் செய்வீராக. தூயாவியா உடனிருந்து எங்களை இடையிறாது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரே, ஈசோப்புள்ளினால் என்மேல் தெளிப்பீர். நானும் தூய்மை ஆவேன். நீரே என்னை கழுவ நானும் உறைபனிதனிலும் வெண்மை ஆவேன். இறைவா, உமது இரக்கப் பெருக்கத்திற்கேற்ப என்மேல் இரக்கம் கொள்வீர். பிதாவும் சுதனும் தூய ஆவியும் துதியும் புகழும் ஒன்றாய் பெருக. ஆதியில் இருந்தது போல் இன்றும் என்றும் நித்தியமாகவும். ஆமென். ஆண்டவரே, ஈசோப்புள்ளினால் என்மேல் தெளிப்பீர். நானும் தூய்மை ஆவேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவத்தில் நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இயேசுவின் பிறப்பு விழாவை ஆவலுடன் எதிர்பார்த்திருக்கும் மக்களை நீர் கண்ணோக்குகின்றீர். அதனால் இத்தகைய மாபெரும் மீட்பின் மகிழ்வுக்கு நாங்கள் வந்து சேரவும், இதை பெரும் மகிழ்வோடு மேலான வேண்டலோடும் என்றுமே கொண்டாடவும் ஆற்றல் பெற அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியார் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஒரு வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரின் வருகை இவ்வாயத்திற்கு அமைதியும் மகிழ்ச்சியையும் கொடுக்கும். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்ட அனைவரும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் காண்பார்கள். அவர் கொண்டு வந்த மீட்பை அணிவிப்பார்கள். ஆண்டவரின் பிள்ளைகளாகிய நாமும் அவர் கொண்டு வந்த அன்பையும் மகிழ்ச்சியும் சுவைத்து வாழ அழைக்கும் முதல் வாசகத்திற்கு செவிமடுப்போம்.
முதல் வாசகம். கடவுளே வந்து உங்களை விடுவிப்பார். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 35, இறை வசனங்கள் 1 முதல் 6 முடிய மற்றும் 10. அந்நாட்களில் பாலை நிலமும் பால்வெளியும் அகமகிழும். பொட்டல் நிலம் அக்களிப்படைந்து லீலி போல் பூத்து குலுங்கும். அது வளமாய் பூத்து குலுங்கி மகிழ்ந்து பாடி களிப்படையும். லெபனோனின் எழில் அதற்கு அளிக்கப்படும். கர்மேல் சாரோனின் மேன்மை அதில் ஒளிரும். ஆண்டவரின் மாட்சியையும் நம் கடவுளின் பெருமையையும் அவர்கள் காண்பார்கள். தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள். தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள். உள்ளத்தில் உறுதியற்றவர்களை நோக்கி திடன் கொள்ளுங்கள். அஞ்சாதிருங்கள். இதோ உங்கள் கடவுள் பழி தீர்க்க வருவார். அநீதிக்கு பழிவாங்கும் கடவுளாக உங்களை வந்து விடுவிப்பார். அப்போது பார்வையற்றோரின் கண்கள் பார்க்கும், காது கேளாதோரின் செவிகள் கேட்கும். அப்பொழுது கால் ஊனமுற்றோர் மான் போல் துள்ளி குதிப்பர். வாய் பேசாதோர் மகிழ்ந்து பாடுவர். ஆண்டவரால் விடுவிக்கப்பட்டோர் திரும்பி வருவர். மகிழ்ந்து பாடிக்கொண்டே சீயோனுக்கு வருவர். அவர்கள் முகம் என்றும் உள்ள மகிழ்ச்சியால் மலர்ந்திருக்கும். அவர்கள் மகிழ்ச்சியும் பூரிப்பும் அடைவார்கள். துன்பமும் துயரமும் பறந்தோடும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உன்னருகில் நான் இருந்தால் துன்பமெல்லாம் இன்பமாகும் இயேசுவே. உன் நினைவில் நான் வாழ்ந்தால் என் வாழ்வு ஒளியாகும் இயேசுவே. உன்னருகில் நான் இருந்தால் துன்பமெல்லாம் இன்பமாகும் இயேசுவே. உன் நினைவில் நான் வாழ்ந்தால் என் வாழ்வு ஒளியாகும் இயேசுவே. இயேசுவே, 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 இயேசுவே. உன்னே இரவெல்லாம் பகலாகும், இருளெல்லாம் ஒளியாகும். உன் அன்பில் நான் வாழ்ந்தால் உறவெல்லாம் உயிராகும், உணர்வெல்லாம் அருளாகும். உன் விழியின் பார்வையிலே, உன் அன்பின் மகிழ்வினிலே, உன் விழியின் பார்வையிலே, உன் அன்பின் மகிழ்வினிலே கரம் பிடித்து வழி நடத்தும் இயேசுவே. கரம் பிடித்து வழி நடத்தும் இயேசுவே. இயேசுவே, 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 இயேசுவே. உன்னருகில் நான் இருந்தால் துன்பமெல்லாம் இன்பமாகும் இயேசுவே. உன் நினைவில் நான் வாழ்ந்தால் என் வாழ்வு ஒளியாகும் இயேசுவே. இயேசுவே, 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 இயேசுவே. உன் வார்த்தை எனதாகினார் நற்செய்தி அறிவாகும், விடுதலையே வழியாகும். உன் மகிழ்வில் நான் வாழ்ந்தால் நம்பிக்கை நனவாகும், என் வாழ்வு பகிர்வாகும். உன் வார்த்தை ஒளியினிலே, உன் மகிழ்வின் அருளினிலே, உன் வார்த்தை ஒளியினிலே, உன் மகிழ்வின் அருளினிலே காலமெல்லாம் வழி நடத்தும் இயேசுவே. காலமெல்லாம் வழி நடத்தும் இயேசுவே. இயேசுவே,
இயேசுவே இயேசுவே உன்னருகில் நான் இருந்தால் துன்பமெல்லாம் இன்பமாகும் இயேசுவே உன் நினைவில் நான் வாழ்ந்தால் என் வாழ்வு ஒளியாகும் இயேசுவே 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 இரண்டாம் வாசகம் முன்னுரை. நம் வாழ்க்கையில் அமைதி நிலைக்கவும் உறவுகள் வளரவும் மனது இலகுவாகவும் ஆரோக்கியமாக வாழவும் அவசியமாக இருப்பது பொறுமை. 1000 துன்பங்கள் வந்தாலும் ஆண்டவர் மீது கொண்டுள்ள நம்பிக்கையில் தளர்ச்சி இல்லாது வாழ்க்கையில் வாழ்கின்ற இன்னல்கள் இக்கட்டுகள் அனைத்தையும் பொறுமையாக ஏற்றுக்கொண்டு அனைத்திலும் இறைவனின் திருவுளம் அறிந்து வாழ அழைக்கும் இரண்டாம் வாசகத்திற்கு செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். உங்கள் உள்ளங்களை உறுதிப்படுத்துங்கள், ஏனெனில் ஆண்டவரின் வருகை நெருங்கி வந்துவிட்டது. திருத்துதர் யாக்கோப்பு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறை வார்த்தை 7 முதல் 10 முடிய. சகோதர சகோதரிகளே, ஆண்டவரின் வருகை வரை பொறுமையோடு இருங்கள். பயிரிடுபவரை பாருங்கள். அவர் நிலத்தில் நல்ல விளைச்சலை எதிர்பார்த்து முன்மாறியும் பின்மாறியும் பொழியும் அளவு பொறுமையோடு காத்திருக்கிறார். நீங்களும் பொறுமையோடு இருங்கள். உங்கள் உள்ளங்களை உறுதிப்படுத்துங்கள், ஏனெனில் ஆண்டவரின் வருகை நெருங்கி வந்து விட்டது. சகோதர சகோதரிகளே, நீங்கள் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாகாதவாறு ஒருவர் மற்றவருக்கு எதிராக முறையிடாதீர்கள். இதோ நடுவர் வாயிலில் நின்று கொண்டிருக்கிறார். அன்பர்களே, நீங்கள் துன்பத்தை தாங்குவதிலும் பெருமையை கடைபிடிப்பதிலும் ஆண்டவரின் பெயரால் பேசிய இறைவாக்கினரை உங்களுக்கு மாதிரிகளாக கொள்ளுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவராகிய என் தலைவரின் ஆவி என் மேல் உள்ளது. ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தி அறிவிக்க என்னை அனுப்பியுள்ளார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய நற்செய்தி நூறு பிரிவு 11 அருள் வாக்கியங்கள் 2-11 முடிய. அக்காலத்தில் யோவான் சிறையில் இருந்தபோது மெசியாவின் செய்திகளை பற்றி கேள்வியுற்று தம் சீடர்களை அவரிடம் அனுப்பினார்.
அவர்கள் மூலமாக வரவிருப்பவர் நேர்தாமா அல்லது வேறு ஒருவரை எதிர்பார்க்க வேண்டுமா என்று கேட்டார். அதற்கு இயேசு மறுமொழியாக, நீங்கள் கேட்பவற்றையும் காண்பவற்றையும் யோவானிடம் போய் அறிவியுங்கள். பார்வையற்றோர் பார்வை பெறுகின்றன, கால் ஊனமுற்றோர் நடக்கின்றன, தொழுகை நோயாளிகள் நலமடைகின்றன, காது கேளாதோர் கேட்கின்றன, இறந்தோர் உயிர் பெற்று எழுகின்றன, ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. என்னை தயக்கமின்றி ஏற்றுக்கொள்வோர் பேறு பெற்றோர் என்றார். அவர்கள் திரும்பி சென்று இயேசு மக்கள் கூட்டத்திடம் யோவானை பற்றி பேசத் தொடங்கினார். நீங்கள் எதை பார்க்க பாலினத்துக்கு போனீர்கள்? காற்றில் அசையும் நாணலையா? இல்லையே யாரை பார்க்க போனீர்கள்? மெல்லிய ஆடை அணிந்த ஒரு மனிதரையா? இதோ மெல்லிய ஆடை அணிந்தவர் அரச மாளிகையில் இருக்கின்றனர். பின்னர் யாரை தான் பார்க்க போனீர்கள்? இறைவாக்குனரையா? ஆம், இறைவாக்குனரை விட மேலானவரையே என நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதோ நான் தான் என் தூதனை உமக்கு முன் அனுப்புகிறேன். அவர் உமக்கு வழியை ஆயத்தம் செய்வார் என்று இவரை பற்றித்தான் மறைநூலில் எழுதியுள்ளது. மனிதராய் பிறந்தருள் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் யாரும் தோன்றியதில்லை. ஆயினும் விண்ணரசில் மிகச் சிறியவரும் அவரினும் பெரியவரே என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதரிகளே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் இறையருள் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? யாரெல்லாம் மகிழ்ச்சியா இருக்கிறா கை தூங்க. பாதியும் கை தூக்கல. அப்ப யாரும் மகிழ்ச்சியா இல்லையா? வெரி குட். நம்ம எந்த காலத்தில் இருக்கிறோம்? திருவருகை காலம். திருவருகை காலம் எதற்காக திரு அவை நமக்கு தந்திருக்கிறது? இயேசுனுடைய பிறப்பை தயாரிக்கின்ற காலம் இந்த திருவருகை காலம். எத்தனை பேர் தயாரிச்சு கொண்டிருக்கீங்க? யாரும் இல்லையா? தயாரித்து கொண்டிருக்கிறோம். எங்க பிறப்பதற்காக? நம்முடைய இதய குடில்ல அவர் பிறக்கணும் என்பதற்காக நம்மளை ஆயத்தம் செய்கிறோம். இது திருவருகை காலத்தினுடைய எத்தனாவது ஞாயிற்றுக்கிழமை? 3 திரிகள் எரிகிறது இல்லையா? 3வது ஞாயிற்றுக்கிழமை. இந்த ஞாயிறை என்ன ஞாயிறு என்று அழைக்கிறார்கள்? மகிழ்ச்சியினுடைய ஞாயிறு. இன்னைக்கு மகிழ்ச்சியினுடைய வானதூதர் வந்தார் இல்லையா? வந்து மகிழ்ச்சியான செய்தி அறிவித்தார். மிக அற்புதமான அந்த செய்தியை அந்த வானதூதர் சொன்னாங்க இல்லையா? அந்த வானதூதருக்கு ஒரு பாராட்டு கொடுக்கணும் இல்லையா? அழகாக சொன்னாங்க. அவ்வளவு நேர்த்தியா தெளிவாக மனனம் செய்திருந்தாலும் அதை எல்லாருக்கும் முன்ன சொல்றது கொஞ்சம் நெருடலாக இருந்தாலும் தைரியமாக சொன்ன விதம் உண்மையிலேயே பாராட்டுதலுக்குரியதாக இருந்தது. எனவே இந்த மகிழ்ச்சியின் ஞாயிறு என்று அழைக்கப்படுகின்றது இந்த திருவருகை காலத்தின் 3ஆம் ஞாயிறு. எனவே இந்த திருவழிபாடின் இந்த வழிபாட்டிலே தொடக்க பல்லவியும் அகமகிழுங்கள் என்று சொல்லப்படுகிறது. இன்றைய முதல் வாசகத்திலையும் அகமகிழுங்கள் என்கின்ற செய்தி நமக்கு தரப்படுகின்றது. சரிதானா? அப்ப மகிழ்ச்சியின் ஞாயிறு. மகிழ்ச்சிக்கு வரையறை உண்டா? மகிழ்ச்சிக்கு வரையறை உண்டா? இல்லையா? அப்படியா? மகிழ்ச்சி அதற்கு அடையாளங்கள் உண்டா? எப்படி மகிழ்ச்சியா இருக்கிறோம் என்பதை வெளிக்காட்டுவதற்கு ஏதாவது அடையாளம் உண்டா? உண்டா இல்லையா? உண்டு. என்ன செய்வோம்? மகிழ்ச்சியா இருந்தா 32 பல்லும் வெளியே தெரியும். தெரியுமா தெரியாதா?
தெரியும். மகிழ்ச்சியா இருக்கிறோம் என்பதை காட்டுவோம். சந்தோஷமாக இருக்கிறோம், நிறைவாக இருக்கிறோம், உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கிறோம். இதெல்லாம் ஒரு மகிழ்ச்சியான அனுபவங்கள். எனவே மகிழ்ச்சி என்பது தனி மனிதனுக்கு உரித்தான ஒன்று இல்லையா? இப்ப நான் இருக்கிறேன், எனக்குள்ள மகிழ்ச்சி இருக்குன்னா யார் தான் வெளிப்படுத்த முடியும்? நான் தான் வெளிப்படுத்த முடியும். அதே போல ஒவ்வொரு மனிதருக்குள்ளேயும் அது ஒரு அனுபவம். மகிழ்ச்சி என்பது ஒரு அனுபவம். அதை ஒவ்வொரு நொடி பொழுதும் அனுபவித்து பார்க்க வேண்டும். சரிதானா? அப்ப அந்த மகிழ்ச்சி என்பது நம்மிடமிருந்து வருகிறதா, வெளியிடமிருந்து வருகிறதா? வெளியிலிருந்து வருதா? எங்கிருந்து மகிழ்ச்சி வருகிறது? பதில் சொல்லுங்க. நம்மள்டேந்து வெளி வருதுன்னு சொன்னானா நம்ம எல்லா நாளும் மகிழ்ச்சியா இருப்பதில்லையே. சரிதானா? எல்லா நாளும் மகிழ்ச்சியா இருப்பதில்லை. சில வருத்தம் வந்தா சோகமா இருக்கும். சிறகடிக்க ஆசை சீரியல் பார்த்துட்டு சோகமா இருக்கவங்க இருக்கிறாங்க. சரிதானா? அப்ப அந்த மகிழ்ச்சி இங்கு உள்ளிருந்து வருவதாக இருந்தாலும் அதுல என்ன இல்லை, எல்லா நாளுமே அந்த மகிழ்ச்சி இல்லையே என்ற ஒரு உணர்வு வரும். வெளியேந்து வருதுன்னு சொன்னானா சில நாள் என்ன செய்யும், நம்முடைய மகிழ்ச்சி அது கட்டுப்படுத்துவதாக இருக்காதா? நிச்சயமாக இருக்கும். அப்ப மகிழ்ச்சி வெளியேந்து வருதோ உள்ளேந்து வருதோ என்பதல்ல முக்கியம். அந்த மகிழ்ச்சியை என்ன செய்யணும்? அனுபவிக்கணும். மகிழ்ச்சியை அனுபவிக்கணும். இவ மிகப்பெரிய போர் வீரன் அரசன் மகா அலெக்சாண்டர் இல்லையா? அவருடைய மகிழ்ச்சி எதுவாக இருந்தது? இந்த உலகத்தை முழுவதும் என் கட்டுப்பாட்டில் வச்சு நான் என்ன செய்யணும்? ஆட்சி செய்யணும். அதுதான் எனக்கு மகிழ்ச்சியான அனுபவம் என்று நினைத்தார். ஆனா புத்தரை பாருங்க, எல்லா செல்வத்தையும் விட்டு போதி மரத்தின் அடித்தடையிலிருந்து ஞானத்தை பெறுவதுதான் மகிழ்ச்சி என்று நினைத்தார். சரிதானா? அவ மகிழ்ச்சி வித்தியாசப்படுதா? நிச்சயமாக வித்தியாசப்படுது. சரிதானா? அவ இதுல அலெக்சாண்டருடைய மகிழ்ச்சி பெருசா, புத்தருடைய மகிழ்ச்சி பெருசா? எது பெருசு? சொல்ல முடியாது. ரெண்டுமே அவருடைய பார்வையில் மகிழ்ச்சி தருவதாக இருக்கிறது. எனவே இவருடைய மகிழ்ச்சி உயர்ந்தது என்றோ இவருடைய மகிழ்ச்சி குறைந்தது என்றோ நம்ம சொல்ல முடியாது. சரிதானா? எல்லாரும் அந்த மகிழ்ச்சியில பங்கெடுக்கணும். அந்த மகிழ்ச்சி என்பது அன்றாட வாழ்க்கை அனுபவமாக நமக்கு மாற வேண்டும் என்பது. எனவே வாழ்க்கையில கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இன்பமும் இருக்கும், துன்பமும் இருக்கும். இன்பத்தை எவ்வளவு அனுபவிக்கிறோம் அந்த அளவுக்கு துன்பத்தை அனுபவிக்கின்ற பொழுது அதையும் மகிழ்ச்சியாக எடுத்து நகர்ந்து செல்லுகின்ற வாழ்க்கையை தான் ஆண்டவர் விரும்புகின்றார். இன்றைய முதல் வாசகம் இல்லையா, எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டது? எசாயா நூலில் எடுக்கப்பட்டது. எசாயா நூல்ல அது எழுதப்பட்ட காலம் கிமு 7ஆம் நூற்றாண்டு. எத்தனாம் நூற்றாண்டு? 7ஆம் நூற்றாண்டு. அதன் முடிவில் 7ஆம் நூற்றாண்டு முடிவில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இவர் எழுதும்போது அங்க மகிழ்ச்சியான அனுபவம் இல்லை, துன்பம். எப்படி துன்பம்? இந்த இஸ்ரேல் மக்களை அசீரியர்கள் என்ன செஞ்சாங்க? படையெடுத்து அங்கே போர் நடைபெற்று இந்த மக்களை, இஸ்ரேல் மக்களை அடிமையாக்கினார்கள். என்ன ஆக்குனாங்க? அடிமையாக்கினார்கள். அது மட்டுமல்ல, அங்கிருந்த கோயில்களை எல்லாம் என்ன செஞ்சாங்க? தீட்டுப்படுத்தினார்கள், அடித்து நொறுக்கினார்கள். அப்ப அந்த இஸ்ரேல் மக்களுக்கு மகிழ்ச்சி இருந்திருக்குமா? நம்ம ஒரு ஆளுக்கு அடிமையா இருக்கிறோம்னு சொன்னா நான் மகிழ்ச்சியா இருப்போமா? நிச்சயமாக இருக்க முடியாது, மகிழ்ச்சியா இருக்க முடியாது. நம்ம வழிபடக்கூடிய ஆலயத்தை இடித்தா நம்ம பொறுத்து கொண்டுட்டு இருக்க முடியுமா? அது மகிழ்ச்சியை தருமா? நிச்சயமாக தராது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் எசாயா சொல்றாரு. என்ன அழகாக சொல்றாரு அவரு, பாலை நிலமும் பால்வெளியும் அகமகிழும், பொட்டல் நிலமும் லீலி போல பூக்கள் பூத்து குலுங்கும், வளமும் செழிமையும் யார் தருவா? கடவுள் தருவா. இந்த அடிமையிலிருந்து மீட்பார். இது நமக்கு நிரந்தரமானது அல்ல என்று யாருக்கு மன உறுதியை கொடுக்கிறார்? அந்த மக்களுக்கு மன உறுதியை கொடுக்கிறார்.
நீங்கள் அடிமையாக இருக்கிறது கவலைப்படாத, எல்லாம் நொறுக்கப்பட்டது தகர்க்கப்பட்டது கவலைப்படாத. கடவுள் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையை இப்ப வறண்டு போன தரிசு நிலம் போல இருக்கிறது, அதை வளமுறை செய்வார் என்ற செய்தியைத்தான் இன்றைய முதல் வாசகம் மகிழ்ச்சியின் செய்தியாக அடிமைப்பட்டிருந்த அந்த மக்களுக்கு கொடுக்கின்ற செய்தியாக இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இன்றைய இரண்டாம் வாசகம் இந்த திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டது, யாக்கோபு திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டது. இந்த யாக்கோபு திருமுகத்தை அவர் எழுதுவதற்கு காரணம் என்ன என்று பார்த்தான்னா, அங்கே மக்களிடம் நிலவிய குழப்பம். என்ன குழப்பம்? உடனடியாக இந்த உலகம் என்ன செய்ய போகுது? அழிய போகுது. சரிதானா? உலகம் அழிய போகுது, ஆண்டவருடைய இரண்டாவது வருகை வரப்போகிறது. இப்படி சொல்லும் போது உலகம் அழிய போன்னு சொன்னா நீங்க பயப்படுவீங்களா பயப்பட மாட்டீங்களா? ஏற்கனவே சொல்லிட்டாங்க 2000 அழிய போகுதுன்னு. அழிஞ்சிச்சா? அழியல்ல. இன்னும் அடுத்த வாரம் அழியுதுன்னு சொன்னானா நம்புவோமா? நம்ப மாட்டோம். ஆனா அங்கே சொல்றாங்க இறுதி காலம் வந்து விட்டது, எல்லாரும் மனவானுங்க. 2000 அழிய போன்னு சொல்லி ஃபாதர்ஸ் எல்லாம் மெழுகு தெரிவித்தாங்க. எதுக்கு? அதை மெழுகுத்திரை ஏற்றி வச்சு ஜெபம் பண்ணா உயிரோட விட்டுருவாருன்னு. அதல்ல, வினை விதைத்தவன் வினை அறுத்துதான் ஆகணும். எந்த நேரம் கூப்பிட்டாலும் போக வேண்டியதான். ஆனா அந்த மக்களிடையே அந்த குழப்பம் இருந்தது. இறுதி காலம் நெருங்கி வந்து விட்டது என்று சொல்றாங்க. ஒரே அச்சம், ஒரே பதட்டம். என்ன இல்ல? பொறுமை இல்லை. அதனால ஒருவர் மற்றவர் மீது என்ன வந்துச்சு? பொறாமை, காழ்ப்புணர்ச்சி, சீற்றம், பகை, பகட்டு, இதெல்லாம் வந்த உடனேதான் அவர் சொல்றாரு, எப்படி இருக்கணும் நீங்க? ஆண்டவர் எப்ப வருவாரோ வரட்டும், சரிதானா? நீங்க ஏன் அவசரப்படுறீங்க? நீங்க ஏன் அவசரப்படுறீங்க? ஒரு அவசரம் தேவையில்லை. எப்படி இருங்க? பொறுமையாயிரு. அது எப்ப நடக்குமோ அது நடந்து தீரும். நீ இப்பொழுது பொறுமையாயிரு என்பதைத்தான் சுட்டி காட்டி ஒரு உதாரணத்தையும் சொல்லுகிறார். என்ன உதாரணம் சொல்லுகிறார்? பயிரிடுவர்களை சொல்லுகிறார். பயிரிட்டுக்கிட்டு விதைத்து வத்து விட்டு விதையை தோண்டு தோண்டு பார்த்தோம்னா அது வளருமா? வளராது. அது அதற்குரிய காலத்துல அதற்குரிய பலனை செய்யும், தரும். அதுவரை நீ எப்படி இருக்கணும்? பொறுமையோடு காத்திருக்கணும். அது போலதான் இங்க ஆண்டவருடைய வருகை இறுதி காலம். அது எப்ப வேணாலும் வரட்டியா, நீ என்ன செய்? பொறுமையோடு சக மனிதர்களை அன்பு செய். பகை வேண்டாம், சீற்றம், கோபம் வேண்டாம். சகோதர சகோதரியை போல நீங்க ஒன்றிணைந்து என்ன செய்யுங்க? மகிழ்ச்சியா இருங்கள் என்ற செய்தியைத்தான் அது தாங்கி நிற்பதாக பார்க்கிறோம். இந்த நற்செய்தி வாசகம் எந்த நூல்? மத்தேயு நற்செய்தி நூல் இல்லையா? அதுல 2 கதாபாத்திரங்கள் வருகின்றன. யாரெல்லாம்? யோவான், திருமுழுக்கு யோவானும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் 2 கதாபாத்திரங்கள் இருக்கின்றன. அப்ப யாரு சிறையில் இருக்கிறா? திருமுழுக்கு யோவான் சிறையில் இருக்கிறார். சீடர்கள்ட்ட என்ன சொல்லி அனுப்புறாரு? வர இருக்கவர் நீர்தாமா இல்ல வேற ஒருத்தரை எதிர்பார்க்கணுமா? இந்த கேள்வியை திருமுழுக்கு யோவான் கேட்கலாமா? கேட்கலாமா? ஏன்னா அவருமே என்ன நினைச்சாரு? ஒரு மெஸ்ஸியான்னு சொன்னான்னா வாளை கொண்டு வந்து சண்டை போட்டு எல்லாத்தையும் தீர்த்துருவாரு அந்த எண்ணம் தான் எல்லா மனிதர்களுக்கும் இருந்தது. மெஸ்ஸியானா உடனே வானத்திலிருந்து வருவாரு, அந்த மக்களுக்கு எதிராக செஞ்சானா தீ வச்சு அழிச்சிருவாரு, அப்படி செஞ்சுவாரு, இப்படி செஞ்சிருவாரு என்பதுதான் ஏக்கமாக இருந்தது. அப்ப மெஸ்ஸியானா அவங்களுக்கு ஒரு கற்பனை இருந்தது. அந்த கற்பனைக்கு ஏற்ற போல இயேசு இருந்தாரா? நிச்சயமாக இல்லை. அப்பதான் இவர் தான் வர வேண்டியவரா இல்ல வேற ஒருத்தரை எதிர்பார்க்கணுமா சண்டை போடுறதுக்கு? அந்த ஒரு எண்ணம் அங்கே எல்லா மக்களுக்கும் வந்தது. ஆனா அவர் சொல்றது என்ன சொல்றார் இயேசு? நீங்க காண்பதை போய் என்ன செய்யுங்க?
சொல்லுங்க. அவர் என்ன செய்றாரு? கால் ஊனமுற்றோர் குணமாக்குறாரு, தொழுநோயாளிகளை குணமாக்குறாரு, ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கிறாரு. சரிதானா? அதுக்கடுத்து என்ன செய்யறாரு? உயிர் விட்டவர்களை உயிர்த்தெழச் செய்கிறார். இப்படி பல நன்மைகள். இதெல்லாம் யாரு செய்யக்கூடியது? மெஸ்ஸியா செய்யக்கூடிய காரியம். அப்ப இதையெல்லாம் செஞ்ச பிறகும் நீங்கள் என்ன நம்பினீர்கள் என்றால் பேறு பெற்றவர்கள் என்ற செய்தியை சொல்லி அனுப்புகிறார். எனவே இவர்களும் போய் அவர்தான் என்பதை உறுதி செய்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யாரை பாராட்டுகிறார்? யார பாராட்டுறாரு? திருமுழுக்கு யோவானை தான் பாராட்டுறாரு. எப்படி சொல்றாரு? பெண்களுக்குள் பிறந்தவர்களை இவரை விட மிகச் சிறந்தவர் யாரும் இல்லை. மனிதரால் பிறந்த இந்த குலத்துல இவரை போல சிறந்தவர்கள் யாரும் இல்லை. இருந்தாலும் இறையாட்சிக்கு உட்படுகிறவர்கள் அவரை விட பெரியவர்கள் என்ற செய்தியை அவர் சொல்லுகிறார். எனவே அன்புக்கினியவர்களே, பெருசா எல்லாம் நினைக்க வேண்டாம். 3 காரியங்கள் தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. 1, மன உறுதியோடு இருக்க வேண்டும். மன உறுதியோடு இருக்க வேண்டும். மனம் உறுதியை இழந்து விட்டால் உடலும் வலுவை இழந்து விடும். அது உண்மையா இல்லையா? உண்மை. நம்முடைய மனசு ஒரு சஞ்சலத்துல, ஒரு போராட்டத்துல, ஒரு கவலையில இருக்கும்போது நம்ம உடல் என்ன செய்யாது? ஒத்துழைக்காது. இது என்னையா வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டங்கள் வருகிறது, இதையும் நான் தாண்டி பயணிப்பேன், சாதித்து காட்டுவேன் என்று நினைக்கிற மனிதர்களுக்கு தைரியம் இருந்தால் உடல் எப்படி இருக்கும்? பலமாக இருக்கும். எனவே நீங்கள் மகிழ்ச்சியா இருப்பதற்கு காரணமாக அமைவது என்னது? மன தைரியம், மன உறுதி. எனவே மன உறுதியோடு நீங்கள் எதிர்நோக்கி இருக்க வேண்டும் என்ற செய்தி. 2வது எப்படி இருக்கணும்? பொறுமையா இருக்கணும். சரிதானா? அவசரப்படக்கூடாது. இன்னைக்கு அவசரப்படுறதுனால எவ்வளவு சிக்கல்கள், விளைவுகளை அன்றாடம் சந்தித்து நம்முடைய வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சியை தொலைத்து நிற்கிறோம். அவசரத்துக்கு அவசரமா ஏதாவது வாயில ஒன்ன சொல்லிடுறது, அது எவ்வளவு மற்றவர்களை காயப்படுத்தும், மற்றவருடைய மகிழ்ச்சியை கெடுக்கும் என்பதை உணர்ந்து அறிந்து மற்றவர்களுடைய உணர்வு நிலையை புரிந்து என்ன செய்யணும்? பொறுமையோடு எல்லா காரியத்தையும் கையாளுகின்ற மனநிலை வர வேண்டும். 3வது யாரு? திருமுழுக்கு யோவானை போல அவர் சிறையிலிடப்பட்டாலும் எதற்காக சிறையிலிடப்பட்டார்? உண்மைக்காக நின்றதனால். சரிதானா? யாரா இருந்தாலும் சரி, நீதியின் பக்கம் நிற்கக்கூடிய அந்த உளப்பாங்கு, நீதியோடு நேர்மையோடு வாழுகின்ற மனிதன் எப்படி இருப்பான்? மகிழ்ச்சியா தான் இருப்பான். நான் அந்த இறையாட்சிக்கு சொல்றார் இல்லையா, அந்த இறையாட்சியை உட்படுத்துகின்றவர்கள் யாரை விட பெரிய ஆளு? யோவானை விட பெரிய ஆளு. சரிதானா? இறையாட்சிக்கு உட்படுறது இறையாட்சியுடைய மதிப்பீடின்படி வாழ்வது. இறையாட்சியுடைய மதிப்பீடுகள் எத்தனை? கடவுளே, 5 காரியங்களை மனசு: அன்பு, உண்மை, நீதி, சமத்துவம், சகோதரத்துவம். சரிதானா? அன்பு, உண்மை, நீதி, சமத்துவம், சகோதரத்துவம். இதை வாழ்வாக்குகின்ற பொழுது நம்முடைய வாழ்வில் என்ன கிட்டும்? மகிழ்ச்சி கிட்டும். அதற்கான அருளை இந்த திருப்பலியிலே வேண்டுவோம். இறைவன் உங்களை, உங்கள் குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மன்னகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகவே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன.
மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகம் இருந்து இறங்கினார். தூய ஆவியார் கன்னி மரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக பொந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கிறார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமேன். நம் உள்ளத்து உணர்வுகளை மன்றாட்டுக்களாக எடுத்துச் சொல்லி இறைவனுடைய அருளிரக்கத்தை இறைஞ்சுவோம். அன்பின் ஆண்டவரே, எம் திரு அவையை வழிநடத்தி வரும் எம் திரு அவை தலைவர்கள் அனைவரும் உமது மதிப்பீடுகளை தோய்வின்றி விதைக்கவும், இயேசு என்ற ஒப்பற்ற செல்வத்தை விதைக்கவும், இயேசு என்ற தங்களின் வாழ்க்கையால் எடுத்துரைக்கும் தேவையான ஞானத்தையும் ஆற்றலையும் தந்து காத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம்மோடு வாழும் ஆண்டவரே, மகிழ்ச்சி என்ற திரியை ஏற்றி இருக்கும் நாங்கள் அனைவரும் இயேசு என்ற பேரொளியால் ஒளிர்விக்கப்பட்டு மகிழ்வோடும் மன நிறைவோடும் வாழும் ஒருவர் மற்றவருக்கு மகிழ்ச்சியின் தூதுவராக செயல்படவும் தேவையான நல்மனத்தை எங்களுக்கு தந்து காத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, எம் நாட்டு தலைவர்கள் அனைவரும் சுயநலம் அகற்றி மக்கள் நலனில் அக்கறை கொண்டு வாழவும், எம் நாட்டில் உள்ள பிரிவினை சக்திகள் அனைத்தும் அழிந்து மக்கள் மகிழ்வோடு வாழ வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தின் ஊற்றே எம் இறைவா, எம் பங்கில் உள்ள குழந்தைகள் அனைவரும் ஞானத்திலும் இறை நம்பிக்கையிலும் நாளும் வளரவும், நாங்கள் அனைவரும் அவர்களுக்கு எடுத்துக்காட்டாக வாழவும் வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் ஒவ்வொருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக கண்களை மூடி சிரம் தாழ்த்தி கரம் கூப்பி வேண்டுவோம். எங்கள் புகலிடவும் பலவுமாகிய அன்பு ஆண்டவரை, எங்கள் உள்ளத்து உணர்வை தூண்டி எழுப்புகின்றவர் நீரே. இதோவும் திருமுனையில் இறைவேண்டல் செய்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் அன்பு பிள்ளைகளை நிறைவாக ஆசிர்வதியும். வாரத்தின் முதல் நாளிலே உமது உதவியை நாடி தேடி ஓடி வந்திருக்கிற இந்த பிள்ளைகளை கண்ணோக்குவீராக. உம்முடைய சன்னிதானத்தில் இருப்பது மேலானது என்று சொல்லி வந்திருக்கிற அன்பு பிள்ளைகளை ஆசிர்வதியும். அவர்கள் செய்கின்ற தொழிலை ஆசிர்வதியும். நல்ல உடலுள்ள சுகத்தை கொடுத்து இன்று போல் எந்நாளும் நீர் அவர்களோடு இருந்து காத்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். என்ன என்ன ஆனந்தம், எல்லையில்லா ஆனந்தம், என்ன என்ன ஆனந்தம், எல்லையில்லா ஆனந்தம், என்னை உனக்கு கொடுப்பதுதானே ஆனந்தம், உன்னில் எனக்காய் வாழ்வது எந்த ஆனந்தம், உன்னில் ஆனந்தம், என்ன என்ன ஆனந்தம், எல்லையில்லா ஆனந்தம், என்ன என்ன ஆனந்தம், எல்லையில்லா ஆனந்தம்.
கனிகளை ஏந்தி உம்மிடம் நான் வந்தேன். கனிவாய் உள்ளம் வேண்டும் என்று நீர் கேட்டீர். மலர்களை ஏந்தி உம்மிடம் நான் வந்தேன். எனக்காய் மலர வேண்டும் என்று நீர் கேட்டீர். உன்னில் என்னை தந்து விட்டேன், உன் பணி செய்ய துணிந்து விட்டேன். உன்னில் என்னை தந்து விட்டேன், உன் பணி செய்ய துணிந்து விட்டேன். என்னை ஏற்று மகிழ்வாயா, என்றும் உன்னிலை வாழ்ந்திடுவேன். என்னை ஏற்று மகிழ்வாயா, என்றும் உன்னிலை வாழ்ந்திடுவேன். நினிசச நினிசச சகரிசா நினிசச நினிசச சகரிசா என்ன என்ன ஆனந்தம், எல்லையில்லா ஆனந்தம். என்ன என்ன ஆனந்தம், எல்லையில்லா ஆனந்தம். கோதுமை மணிகள் கையில் ஏந்தி நான் வந்தேன். எனக்காய் வாழ வேண்டும் என்று நீர் கேட்டீர். தீபம் ஏந்தி உம்மிடம் நான் வந்தேன். எனக்காய் ஒளிர வேண்டும் என்று நீர் கேட்டீர். உன்னில் வாழ முடிவெடுத்தேன், உன் பணி செய்ய துணிந்து விட்டேன். உன்னில் வாழ முடிவெடுத்தேன், உன் பணி செய்ய துணிந்து விட்டேன். என்னை ஏற்று மகிழ்வாயா, என்றும் முன்னிலை வாழ்ந்திடுவேன். என்னை ஏற்று மகிழ்வாயா, என்றும் முன்னிலை வாழ்ந்திடுவேன். நினிசச நினிசச சகரிசா நினிசச நினிசச சகரிசா என்ன என்ன ஆனந்தம், எல்லையில்லா ஆனந்தம். என்ன என்ன ஆனந்தம், எல்லையில்லா ஆனந்தம். சகோதரிகளே, சகோதரர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கை நின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் இறைவற்றின் பலி பொருளை இடைவிடாத உமக்கு பலியாக ஒப்பு கொடுக்கின்றோ. நீர் நிறுவிய தூய மறு நிகழ்வை இக்காணிக்கை நிறைவேற்றி உமது மீட்பு எங்களில் ஆற்றலுடன் செயல்பட செய்வதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாள் எவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையை தாழ்த்தி உடலெடுத்து முதல் முறை வந்தபோது தொடக்கத்திலே நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டு எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் மாண்புக்குரிய மாட்சியுடன் வரும் பொழுது இறுதியில் வெளிப்படு நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடையென பெற்றுக்கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுதும் விழிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம்.
ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூயாவி பொழிந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். ஏது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தருகின்ற அப்பத்தை மீட்பளிக்கின்ற கிண்ணத்தை எமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்து இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் மறை மாவட்ட பரிபாகர் மோட்சராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் ஒளிமிக்கவும் திருமணம் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும்.
கடவுளின் கன்னி தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய அன்பு கணவர் புனித சூசேப்பர், புனித திருத்தூதர்கள், உமக்கு உகந்த வாழ்க்கை வாழ்ந்த புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வுக்கு தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியார் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை தந்தை எனக்கு இயேசு கற்று தந்தார். எனவே பிள்ளைக்குரிய பாசத்தோடு துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் குற்றங்குறைகளை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதி ஒற்றுமை அளித்தருள திருவுள்ளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியின் வாழ்த்தை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும்
இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறி விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். என் இறைவன் இயேசு என் இதயம் தேடி எழுந்து வரும் வேளை இது. உணவாய் எழுந்து வரும் வேளை இது. என் இறைவன் இயேசு என் இதயம் தேடி எழுந்து வரும் வேளை இது. உணவாய் எழுந்து வரும் வேளை இது. அன்பு செய்து வாழுங்கள் என்று சொன்ன இயேசுவே நமது இதயம் தேடி வருகிறார். பாவக்கரைகள் போக்கியே பரிசுத்தமாக்கவே பரமன் இயேசு நம்மில் வருகிறார். முடிவில்லாத வாழ்வையே மானிடர்க்கு அருளவே மாட்சியோடு தேவன் வருகிறார். அழிவில்லாத உணவென தன்னையே தந்து நம் ஆத்துமாவின் பசியை போக்கினார். என் இறைவன் இயேசு என் இதயம் தேடி எழுந்து வரும் வேளை இது. உணவாய் எழுந்து வரும் வேளை இது. வெறுமையான நம்மையே செல்வராக ஆக்கிட இயேசு உம்மை தேடி வருகிறார். பிரிவில்லாத உறவையே நிரந்தரமாய் தந்திட மகிழ்ச்சியோடு விருந்து தருகிறார். இறைவன் என்னில் எழுந்ததால் இன்பம் என்னில் நிறைந்ததால் துயரமேகம் கலைந்து போனதே. இதய கதவு திறந்ததால் புதிய ஒளி பிறந்ததால் இருளை நாற்றி மறைந்து போனதே. என் இறைவன் இயேசு என் இதயம் தேடி எழுந்து வரும் வேளை இது. உணவாய் எழுந்து வரும் வேளை இது. வண்ண மலர் கூட்டமாய் எனது இதயமானதே இறைவன் இங்கு எழுந்து வந்ததால். அமுதம் சிந்தும் கனிகளின் உறைவிடமானதே இதய தேவன் நிறைவை தந்ததால். அருமையாக துள்ளுதே ஆற்றல் மிக கொள்ளுதே அன்பரேசு என்னில் வந்ததால். பறவைகளின் பாடலில் என் இதயம் சேர்த்ததே இயேசு என்னை மீட்டுகின்றதால். என் இறைவன் இயேசு என் இதயம் தேடி எழுந்து வரும் வேளை இது. உணவாய் எழுந்து வரும் வேளை இது. என் இறைவன் இயேசு என் இதயம் தேடி எழுந்து வரும் வேளை இது. உணவாய் எழுந்து வரும் வேளை இது. தூய ஆவியாரால் எம் இதயங்களில் பற்றெறியும் பிற அன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்காக
ஆசிர்வதிக்கப்பட்ட எதிர்நோக்கை எம்மேல் மீண்டும் தட்டி எழுப்புவதாக. நற்செய்தியின் விதைகளை அயராமல் விதைப்பவர்களாக உமது அருள் எம்மை மாற்றுவதாக. அவ்விதைகள் மாடெடுத்து கொள்ளும் பிரபஞ்சம் முழுவதிலும் மாற்றத்தை ஏற்படுத்தி தீமையின் ஆதிக்கம் மறைந்து உமது மாட்சி முடிவின்றி ஒளிரும்போது உறுதியுடன் எதிர்பார்க்கும் புதிய விண்ணகத்தையும் புதிய மண்ணகத்தையும் ஏற்படுத்துவதாக. ஜூபிலி கொண்டாட்டத்தின் அருள் எதிர்நோக்கி திருப்பயனாகிய எம்மேல் விண்ணுக்கு செல்வதற்கான பேர் ஆர்வத்தை தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் நான் மீட்பரின் மகிழ்ச்சியும் அமைதியும் உலகம் முழுவதும் பரப்புவதாக. முடிவின்றி போற்றுதற்குரிய எம் இறைவனாகிய உமக்கே மாட்சியும் புகழும் என்றென்றும் உரைத்தாகுக. ஆமென். நன்றி உணர்வோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது கனிவை கெஞ்சி கேட்கிறோம். அதனால் எங்களை குற்றத்திலிருந்து விடுவித்த உம் அருள் கொடைகள் வரவிருக்கும் விழாவுக்கு எங்களை தயாரிப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவன் சிறப்பு ஆசிர் பெற தலைவணங்கி மன்றாடும். எல்லாம் வல்லவர் இரக்க உள்ளமான இறைவன் தம் ஒரே மகனின் வருகையால் நம்பிக்கை கொண்டு அவரது மறுவருகை எதிர்பார்த்திருக்கும் உங்களை அவரது வருகையின் ஒளியால் புனிதப்படுத்தி தமது ஆசியால் வளப்படுத்துவாராக. இம்மை வாழ்வில் உங்களுக்கு நம்பிக்கை உறுதியளித்து எதிர்நோக்கில் மகிழ்ச்சி அன்பில் செயல்திறனை அவர் அளிப்பாராக. நம்மீட்ப மனிதராகி நம்மிடம் வந்ததால் அகமகிழ நீங்கள் அவர் மீண்டும் தமது மாட்சியில் வரும்போது நிலை வாழ்வின் கொடைகளை வளம் பெறுவீர்களாக. எல்லாமல் அன்பு இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. மனமகிழ்ச்சியோடு வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மாசில்லா கண்ணியே மாதாவே உம்மேல் நேசமில்லாதவர் நீசரேயாவார். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. மூதாதை தாயார் செய் முற்பாவமற்றாய் ஆதியில்லாதோனே மாதே நீ பெற்றாய். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. மிக பிரஸ்தமான